பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க வந்து பாருங்களேன், கரியர்ல ரொம்பவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க. எந்த ஒரு டெசிஷனுமே தனித்துவமா அவங்க எடுத்தாலே லைஃப்ல வந்து ஜெயிக்க முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருப்பாங்க. முக்காவாசி நீங்க பாருங்க, அது வந்து ஒரு நெருப்பு ராசி. எப்பயுமே அந்த நெருப்பு ராசிக்கு எப்படி இருக்கும்னா, அந்த இண்டிபெண்டன்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். தனித்துவப்படுத்தி காட்டணுன்ற எண்ணமும் இருக்கும். அதே மாதிரி அவங்க கரியரா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல உத்தியோகம், வியாபாரமா இருக்கட்டும், தனியா தெரிவாங்க. ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல வந்து தனியா தெரியக்கூடியது இந்த மேஷ ராசி மட்டும்தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரங்களுமே ரொம்ப ஆளுமை உண்டான ஒரு நட்சத்திரங்கள் நம்ம சொல்ல முடியும். அதுல பாருங்களேன், இந்த சூரியன் வந்து இந்த ராசியில இந்த ஏப்ரல் மாதம் வந்து உச்சமடைகிறதுனால உங்களுக்கு அந்த கரியர்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கம்மியாகும். இன்னும் சொல்லப்போனா நீங்க ஏதாவது உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்டயோ இல்ல உங்க பாசஸ் கிட்டயோ கொஞ்சம் சண்டை, சச்சரவு, பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தீர்வாகக்கூடிய ஒரு காலகட்டம். இது நான் ஏன் சொல்றேன்னா, சுக்கிரன் சூரியன் இணைவு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும். சூரியன் தனிமையா இருக்கும்போது நம்ம யோசிக்கணும், ஐயோ என்ன ஆக போதோ, நம்மளுக்கு வேலை இழந்துருவோமோ, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ளாக போதோ அப்படின்னு நினைப்போம். பட் என்ன ஒரு விஷயம்னா, சுக்கிரன் வந்து இந்த ஏப்ரல் மாதம் சூரியனோட வந்து இணையறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவு, அதாவது உங்களோட கொலீக்ஸ் கிட்ட நல்ல ஒரு உறவு ஏற்படும். அண்ட் புது புது ஆட்களை நீங்க வந்து கரியர்ல மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மூலியமா நீங்க லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு.